ஏய் சின்ன பொண்ணு, என்ன சமைச்சு வச்சிருக்க நீ? உப்பும் உரப்பும் ஜாஸ்தியா இருக்கு. இது எப்படி வந்தவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க? பங்காளி, இதுக்கெல்லாம் கோவப்படவே கூடாது. அதுவும் முக்கியமா பொண்டாட்டிக்கிட்ட மூஞ்சிய தூக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதை ஏன் கேக்குறீங்க பங்காளி? ஒரே ஒரு தடவை தான் நீ சமைச்ச சாப்பாடு இப்படி உப்பும் காரமும் ஜாஸ்தியா இருக்கு, உனக்கு சமைக்கவே தெரியலன்னு என் பொண்டாட்டியை பார்த்து நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் உப்பும் காரமும் கரெக்டா இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லாம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உங்க வீட்டுக்காரவங்க அவ்வளவு நல்ல பக்குவமா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா? அட நீ வேற போயா. என்னைக்கு நான் அவ சமையல் நல்லா இல்லைன்னு சொன்னேனோ அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் சமைக்கிறது நான் தானே, அப்புறம் எப்படி நல்லா இல்லாம போகும்? சமையல்ல இனிமே உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சமைக்கணும்னு அன்னைக்கு நான் தான் சொன்னேன் அவளை. இன்னைக்கு என்னடானா உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு அவ தான் பாக்குறா, ஆனா சமைக்கிறது என்னமோ நான் தான். அதனாலதான் ஏன் சொல்றேன், இது சரியில்லை அது சரியில்லை நம்ம குறை சொன்னோம்னு வை, அப்ப சரியா நீயே பண்ணிக்கன்னு நம்ம தலையில கட்டி விட்டுருவா.